ராமர் பாலத்தை கட்டினேன், அதை காப்பாற்ற மீண்டும் வருவேன். ராம் ராம். கைத்தட்டல் இருந்ததாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உரத்த குரல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெயராம் நான் ஓங்கி சொல்லும்போது நீங்களும் கையை தட்டிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லுங்க. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், மிக அற்புதமான கிரந்தங்கள். இவையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவது என்னவென்று கேட்டால், நீ இந்துவாக பிறப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்பதுதான். இந்த ராமாயண காண்டத்திலே மிக முக்கியமான அந்த எந்தெந்த சர்க்கங்கள் படித்தால் நம்முடைய வீட்டிலே என்னென்ன நிலைகளுக்கு மாற்றம் வரும் என்று சொல்லுகின்ற பாலகாண்டத்திலே நீங்கள் 73வது சர்க்கம் என்று சொல்லுகின்ற சீதா கல்யாணம், அந்த 73வது சர்க்கத்தை பாடுகின்ற பொழுது நமது வீட்டிலே திருமண தடை தன்னுடைய மகளுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த திருமண தடை நீங்கி விடுகிறது. 15வது சர்க்கமும் 16வது சர்க்கமும் செய்தால் ஒரு வீட்டிலே புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துவதற்கு சமமாகும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே தொடர்ந்து 20 நாட்கள் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது அர்த்தம். 75, 76வது சர்க்கத்திலே பரசுராம கர்வபங்கம் என்ற ஒரு சர்க்கம் இருக்கிறது. அதை படித்து விட்டவர்களுக்கு, அதை தொடர்ந்து 20 நாட்களும் தொடர்ந்து படிக்கின்றவர்களுக்கு நினைத்த காரியம் எதுவோ அந்த காரியம் ஈடேறி விடுகிறது. புனிதமாயிருக்கின்ற ராமேஸ்வரத்திலே சேதுக்கரையிலிருந்து இலங்கைக்கு 30 கிலோமீட்டர் தூரத்திலே 17 லட்சத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமபிரானால் நீலன் நளன் வானரங்களால் உருவாக்கப்பட்ட இயற்கையான அந்த சேது பாலத்தை தகர்க்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கின்ற அரக்கர்களுக்கு நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நல்ல அறிவோடு சற்று விலகி இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியார்களும் ராமநாமத்தை பற்றி நம்மிடத்திலே பாராயணம் பண்ணியிருக்கின்றார்கள். நாமும் நம்ம குடும்பத்தார் எல்லோரும் வீடுதோறும் ராமாயணம் தெரியாத ஆட்கள் இருக்க முடியாத காரணம், கிராமிய கலை மூலமாகவும் வில்லுப்பாட்டுகள் மூலமாகவும் தெருக்கூத்துகள் மூலமாகவும் ராமாயணத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆகையினால் ராமனுடைய நாமங்களை பாராயணம் மட்டுமில்லாமல் ராமனுடைய நல்ல குணங்களில் ஏதாவது ஒரு குணத்தை நாம் கையாண்டு வந்தோம் சொன்னால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தேசமும் தெய்வீகமும் கூறி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து என்னுடைய ஆசிரியர் நிறைவேற்றிய நன்றி, வணக்கம். சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. முத்தமிழில் எத்தமிழும் முறையாய் உணரவில்லை, முத்தமிழில் எத்தமிழும் முறையாய் உணரவில்லை. இத்தமிழில் குற்றங்குறைகள் ஏதும் இருந்தா இளையவனை மன்னிப்பீரே. ராமாயண மகோத்சவம் ராமர் பட்ட
பட்டாபிஷேகம் ராமாயண மகோத்சவம் ராமர் பட்டாபிஷேகம் ஆஞ்சநேயர் விஜயம் செய்தார் வில்லி இசையை வாஞ்சையோடு வாழ்த்த வந்தார் ஆஞ்சநேயர் விஜயம் செய்தார் வில்லி இசையை வாஞ்சையோடு வாழ்த்த வந்தார் கோசலை ராமனின் தோளில் கோதண்டமாகிய வில்லு ஆசி பெற்று வில்லானது ராமகதையை அரங்கினிலே பாட வந்தது ஆசி பெற்று வில்லானது ராமகதையை அரங்கினிலே பாட வந்தது அரியணை மீதிருந்து ஆளணும் என்பரதனே அரியணை மீதிருந்து ஆளணும் என்பரதனே அடுத்த கண்டிஷன் போடுறா பாருங்க மரவூரி தான் தரித்து வனம் போக வேண்டும் நீயே 14 ஆண்டுகள் மரவூரி தான் தரித்து வனம் போக வேண்டும் நீயே அடுத்த விஷயத்துக்கு வர 14 ஆண்டுகள் உன் வனவாசம் தொடரணும் 14 ஆண்டுகள் உன் வனவாசம் தொடரணும் அதுவரை என் மகனை ஆட்சி நடத்தணுமே அதுவரை என் மகனை ஆட்சி நடத்தணுமே தப்பாக என்னை நீயும் எண்ணி விடாதே இது அப்பாவின் நாணை இதை தள்ளி விடாதே தப்பாக என்னை நீயும் எண்ணி விடாதே இது அப்பாவின் நாணை என்னை தள்ளி விடாதே அதுக்கு ஸ்ரீராமன் பதில் என்ன தெரியுமா என்ன சொன்னா அதுக்காக அந்த பாட்டை மெனக்கிட்டு பாடணும் ஆமா ஆமா அப்பா சொன்னான்னு சொல்றியம்மா நீ சொன்னா போக மாட்டேன் இதுக்காக அப்பாவை இழுக்கணுமா எனக்கு அப்பாவை தீவிர மாத்ரு பக்தி இந்த இடத்தை சொல்லணும் இவ்வளவுக்கு கைகை கோசலோட சொல்லல என்ன சொன்னா தெரியுமா மன்னவன் சொல்லிடாது மாதா சொன்னால் போதாதா மன்னவன் சொல்லிடாது மாதா சொன்னால் போதாதா அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் ஸ்ரீராமன் இந்த குணத்தை ராமன் கையேத்தி நம்ம பார்க்கணும் பின்னவன் பெற்ற செல்வம் நானும் பெற்றதாகாதா பின்னவன் பெற்ற செல்வம் நானும் பெற்றதாகாதா எனக்கு 4 விஷயம் எனக்கு காட்டுக்கு போறதுக்கு துணை இருக்கு என்ன என்னுடைய வில்லி ஸ்ரீராமனத்துல 4 விஷயம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன தெரியுமா 4 விஷயம் எனக்கு ஒரு குறையும் இல்ல அம்மா சொல்லி காட்டுக்கு போறவனுக்கு எப்படி துயரம் வர முடியும் உன்னுடைய சொல்ல தலையில வச்சுட்டு போறேன் அன்னையின் சொல் இருக்கு அடுத்த துணை என்ன தெரியுமா அம்புடன் வில் இருக்கு அன்னையின் சொல் இருக்கு அம்புடன் வில் இருக்கு அப்புறம் ராமர் சொல்றார் அச்சம் எனக்கு அதற்கு ஆரண்யமும் போவதற்கு அச்சம் எனக்கு அதற்கு ஆரண்யமும் போவதற்கு இன்றே போகின்றேன் என்று விடையும் கொண்டான் ராமன் அன்றே அந்த பொழுதை ஆயத்தமானான் இன்றே போகின்றேன் என்று விடையும் கொண்டான் அன்றே அந்த பொழுதை ஆயத்தமானான் ஏலேலோ ராமையா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ராமையா ஏலேலோ ஐலசா விட்டு கொடுத்தோர் கெட்டதும் இல்லை வெட்டி கொடுத்தா செடி பட்டதும் இல்லை வட்டிக்கு விட்டா விட்டு நட்டமும் இல்லை அதோ சிட்டுக்குருவி அதுக்கு ஒரு சட்டமும் இல்லை ஏலேலோ ராமையா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ராமையா ஏலேலோ ஐலசா உடலை நம்பி உசுருக்கு